ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான இந்த வீடியோவில் எலெக்ஷன் vlog பார்க்கலாமா? ஸோ நான் இந்த மாதிரி எடுக்கணுன்ற ஐடியாவே இல்லை. ஜஸ்ட் ஒரு வீடியோ கிளிப்ஸ்லாம் நான் ஆட் பண்ணிட்டு இருக்கும்போது ஓகே நம்ம இது ஒரு vlog-ஆ போடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ நம்ம எப்போவுமே எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நான் ஆக்சுவலி 2 தடவை அந்த 2 தடவை ஓட் போடும்போது நான் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட இருந்ததே கிடையாது. ஜஸ்ட் லைட்டாக பாலிடிக்ஸ் நியூஸ் பார்ப்பேன் அவ்வளோதான். மற்றபடி எனக்கு பெருசாக எக்ஸைட்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஸோ எனக்கு மட்டும் இல்லை, இது எல்லாருக்குமே அப்படிதான். எல்லாருக்குமே இந்த எலெக்ஷன் பெரிய எக்ஸைட்மெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். பட் இது ஒரு நல்ல விதமான ஒரு டர்ன் அவுட் பாயிண்ட்ல முடியணும் அப்படின்றதும் என்னோட ஆசை. சரி, ஓகே நம்ம vlog-ஆ பார்க்கலாம். ஸோ நான் ஆக்சுவலி பெங்களூரில் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ நான் பெங்களூர்லேருந்து சில்க் போர்டுக்கு நான் வந்து கிளம்பிட்டேன். ஆக்சுவலி என்னாச்சு அப்படின்னா, நான் ஃப்ரைடே புக் பண்ணியிருந்தேன் என்னோட பஸ். ஓகேவா, அந்த பஸ் எப்படியோ கேன்சல் ஆயிருச்சு. தென் அகெயின் நான் புக் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அகெயின் புக் பண்ணி அண்ட் சண்டே நான் கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ அந்த கிளிப் தான் நீ பார்த்துட்டு இருக்கீங்க. அங்கேருந்து நான் தூத்துக்குடி பஸ் வந்து புக் பண்ணியிருந்தேன். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன பர்சனலாக ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுத்தது அப்படின்னா, ஐ டோன்ட் நோ, நான் யாருக்குமே சாதகமாகவோ பாதகமாகவோ பேசலை. பட் டிவிக்கே பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது விஜய் வந்ததுக்கப்புறம், ஆக்டர் விஜய் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் பாலிடிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தோம். அது வரைக்கும் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு இருந்தோம். இது என்ன ஒரு எலெக்ஷன் ஓட்டு போடுறோம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. பட் இப்போ ஒரு பெரிய ஒரு ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ அந்தளவுக்கு அது ஒரு நல்ல விஷயம் இல்லையா? யார் மூலியமாகவும் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடந்தது தான் சந்தோஷம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு புது சேஞ்ச் வரணும் அப்படின்றது தான். அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்க்கட்சியாக இருக்கட்டும், இல்லை மற்ற கட்சியாக இருக்கட்டும், யார் வந்தாலும் கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். பிகாஸ் தட்ஸ் வாட் எவ்ரிபடி ஃபீல்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ அது நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். யா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சில்க் போர்டுக்கு நியர்பை வந்துட்டேன். நான் போன அன்னைக்கு பஸ் வந்து 1/2 hour லேட்டு. ஸோ அப்படியே வெளியே சும்மா உட்காந்துட்டு இருந்தேன். நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க பாலிடிக்ஸ் பற்றி தான். யூனோ நான் எல்லாருமே எலெக்ஷனுக்காண்டி தான் கிளம்பிட்டு இருந்தாங்க போல் இருக்குது. ஸோ நான் யாரை பார்த்தாலும் எலெக்ஷன் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இன்னொரு விஷயம் நான் அப்சர்வ் பண்ணது என்னென்னா, தமிழ்நாடு பீப்புளை விட கர்நாடகா பீப்புள், ஆந்திரா பீப்புள் அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்காங்க நம்மளோட எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக இருக்கட்டும், இல்லை எலெக்ஷனை பற்றியாக இருக்கட்டும். நிறைய பேர், நான் ஒரு டீ குடிக்க ஒரு ஷாப்புக்கு போனால் கூட அங்கே கூட உட்காந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது சமையல்ல அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. நான் இதை பற்றிலாம் நான் பேசுகிறது என்றைக்குமே நான் கேட்டதே இல்லை. நான் வந்து பெங்களூர் வந்து ஒரு 3.5 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. நான் இந்த மாதிரி பேசி நான் பார்த்ததே இல்லை. பட் இப்போ அவ்வளோ பேர் அதை பற்றி பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, நல்ல ஒரு விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ நான் சில்க் போர்ட் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டேன். ஸோ இங்கேருந்து தான் நான் வந்து தூத்துக்குடி பஸ் ஏறி போவேன். ஸோ நான் வந்து ராயல் ட்ராவல்ஸ் வந்து புக் பண்ணியிருந்தேன். நான் மோஸ்ட்லி ஏசி பஸ்ஸே புக் பண்ண மாட்டேன். பட் இந்த தடவை ஏசி பஸ்ஸில் தான் போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. பெங்களூரில் அவ்வளோ மோசமாக இருக்குது வெதர் இப்போலாம், என்னன்னே தெரியல. தூத்துக்குடியில் நான் எப்படி ஃபீல் பண்ணுவேனோ அதே மாதிரி பெங்களூரில் இருக்குது. செம்ம ஷாக்கிங்கான ஒரு விஷயம். ஐ டோன்ட் நோ, பெங்களூரில் எல்லாருமே சூஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே வெதர் தான். பெங்களூரில் இருந்துட்டு எனக்கு வேறு எந்த சிட்டிலையுமே இருக்க பிடிக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு பர்சனாக மாறிட்டேன். பிகாஸ் நான் ட்ரை பண்ண வேறு சிட்டிக்கு மூவ் பண்ணலாம் கூட ட்ரை பண்ண வேறு ஜாப் வாங்கிட்டு. பட் என்னால் முடியல. அகெயின் நான் பெங்களூருக்கு வந்தேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை தூத்துக்குடி ரீச் ஆகிட்டேன். யா, அப்படியே நம்ம ஊருக்குள்ளே போகணுன்னு ஒரு ஃபீல் வரும் இல்லையா? அப்படி ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். அது என்ன ஃபீல்னே சொல்ல முடியாது. எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் ஜஸ்ட் நம்ம ஒரு ஹோம் டவுனை பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ யா, ஐ எம் கோனா ரீச் நவ். நான் எங்கள் அப்பா கால் பண்ணி அப்பா வர சொன்னேன். ஸோ அப்பா வந்து என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ நம்ம ஊருக்குள்ளே போகும்போது ஒரு ஃபீல்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அது எதனால் அப்படின்றது ஜஸ்ட்டு பாருங்களேன். எவ்வளோ சூப்பரான ஒரு க்ரீனரியான ஒரு பிளேஸு, ஒரு செடி மரம், இதெல்லாம் எங்கேயுமே இங்கெல்லாம் பார்க்கவே முடியாது. நம்ம ஊர் பக்கம் போனால் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ எங்கே தான் வேலை பார்த்தாலும் சொந்த ஊருன்னு வரும்போது அது ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் இல்லையா? நம்ம அங்கெல்லாம் ஒரு இமோஷனே இருக்காது. சிட்டி வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் டச் வேணா இருக்குமே தவிர மற்றபடி ஒரு பர்சனல் டச் இருக்கவே இருக்காது. ஹோம் டவுனுக்கு வரும்போது அது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, இல்லை வேறு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் மனசில், இல்லை என்ன மாதிரியான ஒரு விஷயம் இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு சந்தோஷம் மனசில் இருக்கும் இல்லையா? ஸோ அது நான் வந்து திருச்சியில் பிறந்தேன் அண்ட் தூத்துக்குடியில் வந்து வளர்ந்தேன். அம்மாவோட ஊர் வந்து திருச்சி. திருச்சி அப்படின்றது எனக்கு அதை விட ஒரு பெரிய ஒரு விஷயமா எனக்கு எப்போவுமே தெரியும். திருச்சி அப்படின்றது அதுலேயும் ஒரு சில பிளேஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து உண்மையாகவே பார்த்தா இப்போ கூட அழுதுருவேன். அந்தளவுக்கு ஒரு இமோஷ்னல் டச் இருக்கிற ஒரு பிளேஸு. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னு தெரியல. திடீர்னு இந்த வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வந்தது. ஓகே, ஸோ யா, நம்ம ஊருக்கு வந்து ரீச் ஆகிட்டு அப்பா வந்து என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மண்டே வந்து ரீச் ஆனேன் இல்லையா? ஸோ ஒரு 3 days வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணேன். அண்ட் தேர்ஸ்டே ஓட் போட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நான் கிளம்புனேன். ஸோ யா, எங்கள் ஊர் வந்துருச்சு. ஸோ அந்த ஊரை தெரிஞ்சதுன்னா கெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்பா வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்பாவோட பைக்கில் போயிட்டுருக்கேன். ஸோ வீட்டுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் நான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன். நான் போன 1 வீக்லேயுமே விருந்து தான் வீட்டில். நண்டு, மீன்,
யூனோ ப்ரான்ஸு இந்த மாதிரி நிறையா எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். சீ ஃபுட்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆப்வியஸாக நம்ம கோஸ்டல் ஏரியாவில் இருக்கோம், நம்ம எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். பட் எனக்கு அவ்வளோ பிடிக்கும், உயிரை கூட விட்டுரும் அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கும். ஸோ ஜாலியாக உட்காந்து வீட்டில் ஜாலியாக இருந்துச்சு. அவ்வளோதான், வேறு என்ன சொல்கிறது. எல்லாருக்குமே ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி. அண்ட் ஓட்டிங் டே வந்துருச்சு. யாருக்கு ஓட்டு போடணும்? ஐஸ்கிரீம் தான். யாருக்கு ஓட்டு பண்ணணும்? யாருக்கு ஓட்டு நீ சொல்லி யாருக்கு ஓட்டு பண்ணணும்? யாருக்கு ஓட்டு போடணும்? ஜாக்கி நீ சொல்லி யாருக்கு ஓட்டு பண்ணணும்? விஜய். எப்போவுமே நாங்கள் படித்த ஸ்கூலுக்கு தான் ஓட் போட போவோம். ஸோ இந்த தடவை அங்கே தான் போனோம். அப்படியே ஸ்கூலை பார்த்துட்டு அதை பற்றி நாங்கள் 2 பேரும் நானும் என் அக்காவும் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோம் ஜாலியாக. ஸோ பேசிட்டு ஓட்டு போட்டுட்டு அப்படியே நாங்கள் யார் இந்த எலெக்ஷனை வின் பண்ணணும் அப்படின்றத நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எப்படியும் 2 நாளில் ரிசல்ட் வந்துட போகுது. பட் ஸ்டில் இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஜஸ்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சதும் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய், டேக் கேர்.